இன்னைக்கு வந்து வெளியில் வைக்கிற விமர்சனமே ஏன் வரமாட்டேங்காரு. நான் என்ன கேட்குறேன், ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க? பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் இப்போ டெய்லி போகிறதுக்கு தயார். பர்மிஷனும் கொடுக்கணும், பாதுகாப்பும் கொடுக்கணும். இந்த பாதுகாப்புங்கிறது நீங்கள் தளபதிக்கு கொடுக்குற பாதுகாப்பு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு. இதை நாங்கள் ஏற்கனவே 2 மாநாட்டில் சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துல வந்து எங்களுடைய அண்ணன் ஆனந்த் அவர்கள் சொன்னார், எங்கால கூட்டு வர்றது ஒரு விஷயமே இல்லை, அவரை இட்டு போகிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோடனே அந்த லாங்குவேஜை பிடிச்சி தொங்கினாலே தவிர அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னார்க, இங்கே பாருங்க, எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்கள் தலைவரை வர்ற பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் தவறுறாங்க. இது ரெண்டுமே இந்த மாவட்டங்கள் தோறும் போய் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சொன்னது, மதுரை மாநாடு வரை சொன்னது. இது ரெண்டும் எக்ஸாக்டாக ஏற்கனவே சொன்னது தான் இங்கே தவறு இருக்குது. இதை சரி செய்ய வேண்டியது அரசு, தமிழக அரசு. அதை சரி செய்யாமல் இந்த கொள்ளை கூட்ட அரசு வந்து அவர்கள்ட்ட வந்து அடுத்து இந்த கொள்ளையடித்த காசை வச்சு அடுத்து எப்படி அரசாங்கம் அமைக்கலாம், எல்லா மேலேயும் எவ்வளோ ஊழல் புகார் வந்தாலும் அதை எப்படி மறைக்கலாம், சப்பக்கட்டு கட்டலான்னு அது பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதவனை யாரும் மறைக்க முடியாது. உண்மையான சூரியன் நாங்கள் மட்டும்தான். நாங்கள் தான் வந்து தமிழகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறோம். அதனால் எங்களுடைய தளபதி அவர்கள் 2026 இந்த போலி சூரியனை சுட்டு எரிக்க போகிறார்.